Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available. MLA பதவிக்கு 10 கோடி ரூபாய் பேரம் பேசுவது குற்ற பின்னணி கொண்டவர்களுக்கு முக்கியத்துவம் தருவது என வண்டியாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கடிதம் எழுதியும் நிர்வாகிகளின் எதிர்ப்பையும் மீறி தாவேகாவில் புதிய மாவட்ட செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளதால் திருச்சி புறநகர் தெற்கு மாவட்டம் பரபரத்து கிடக்கிறது. நிர்வாகிகள் அடுத்த கட்ட போராட்டத்துக்கு தயாராகி வருவது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தாவேகாவின் திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் அருள்ராஜ். இவருக்கு எதிராகத்தான் நிர்வாகிகள் வண்டியாக குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். அதாவது திருவெரும்பூரைச் சேர்ந்த இவர் மாணவர் அணி நிர்வாகியாக செயல்பட்டு வந்த நிலையில் பதவி வருவதற்கு முன்பே தன்னைத்தானே மாவட்ட செயலாளர் என அறிவித்து போஸ்டர்கள் அச்சடித்து ஒட்டுவது, நாளிதழ்களில் விளம்பரம் கொடுப்பது என அலப்பறை செய்து வந்துள்ளார். இவர் என்ன பொறுப்புல அருள்ராஜ்? மாணவர் அணியில இருந்தவர் சார். இப்ப என்னவா இருக்காரு? இப்ப அவர் மாவட்ட செயலாளருக்கு சொல்றாங்க மேல. ஆனா இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரல. இப்ப தளபதி வந்திருக்காருன்னா அறிவிச்சாதான் அது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. ஆனா அதுக்கு முன்னாடி இவர் போஸ்டர்ல பேப்பர்ல எல்லாம் அறிவிப்பு கொடுக்கறப்ப மாவட்ட செயலாளர் அறிவிப்பு கொடுத்துக்கிறாரு. மாவட்ட செயலாளர் அறிவிக்கவே இல்லை. தளபதி அறிவிக்காமே இவங்க அறிவிச்சுக்கிறாங்க. அப்ப அங்க தளபதி இடத்துல யார் நின்று இந்த அதிகாரத்தை கொடுக்குறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. அது மட்டுமா, திருவெரும்பூர் தொகுதியில் போட்டியிட விரும்பும் முக்கிய பிரமுகர் ஒருவரிடம் சீட் வாங்கி தருவதற்கு 10 கோடி ரூபாய் வரை பேரம் பேசியதாகவும் பகீர் கிளப்புகிறார்கள். இல்ல இப்ப அந்த தொகுதி வேட்பாளருக்கு 10 கோடி ரூபாய் அது யார்கிட்ட பேரம் பேசினதா இருக்கு? இது நம்மள்ட்ட அதுக்கு சம்பந்தமா இவங்க இருக்காங்க சார். அது நேரம் வரப்ப சொல்றோம் சார். மேலும் குற்ற பின்னணி கொண்ட பலருக்கும் கட்சியில் முக்கியத்துவம் கொடுப்பதாகவும் உண்மையாக உழைக்கும் நபர்களை கட்டம் கட்டி வைப்பதாகவும் குமுறுகிறார்கள் தாவேகா நிர்வாகிகளும் தொண்டர்களும். இதற்கு உதாரணமாக கொலை வழக்கில் தொடர்புடைய பாரதி ராஜா என்பவருக்கு தொகுதி பூத் கமிட்டி ஒருங்கிணைப்பாளர் மற்றும் தொகுதி உறுப்பினர் சேர்க்கை ஒருங்கிணைப்பாளர் என 2 பதவிகள் வழங்கியதை சுட்டி காட்டுகிறார்கள். அதே போல தெற்கு மாவட்ட பொறுப்பாளரான கரிகாலனுக்கும் அருள்ராஜுக்கும் 7ஆம் பொருத்தம் என்பதால் அவரது ஆதரவாளர்களை கட்டம் கட்டி பதவி கிடைக்க விடாமல் செய்து வருவதாகவும் குமுறுகிறார்கள். மேலும் கட்சியில் புதிதாக இணையும் பெண்களுக்கு பாலியல் ரீதியாக தொல்லை அளிப்பது உள்ளிட்ட செயல்களிலும் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டுகிறார்கள். எனவே அருள்ராஜுக்கு மாவட்ட செயலாளர் பதவி வழங்கக்கூடாது என எதிர்ப்பு கிளம்பியது. எனினும் கட்சி தலைமையோ அருள்ராஜுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்து வந்துள்ளது. இந்த சூழலில்தான் விடுபட்ட மாவட்டங்களுக்கு கட்சி தலைமை செயலாளர்களை நியமிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியது. இதற்காக கட்சி தலைமையிடம் இருந்து அருள்ராஜுக்கு அழைப்பும் வந்துள்ளது. இதனை அறிந்து விரக்தி அடைந்த இளைஞர் அணி நிர்வாகி ஜான் டேவிட் அருள்ராஜ் மீதுள்ள குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் விலாவாரியாக எழுதி தலைமைக்கு அனுப்பி வைத்துள்ளார். ஆனால் நோ யூஸ். திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளராக அருள்ராஜ் நியமிக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு வெளியானது. இதனை அடுத்து அடுத்த கட்ட போராட்டம் குறித்து எதிர்கோஷ்டிகள் ஆழ்ந்த சிந்தனையில் உள்ளன. இது குறித்து நமது செய்தியாளரிடம் பேசிய ஜான் டேவிட், கட்சி தலைமை தங்களை அழைத்து பேசியிருந்தால் அனைத்து விவரங்களும் தெரிய வந்திருக்கும் எனவும், கட்சிக்காக உயிரை கொடுத்து உழைத்தும் தங்களுக்கு மதிப்பில்லை எனவும் வேதனையுடன் கூறினார். அந்த டைம்ல தவறுகள் இருக்கு, கட்சி வளராதுன்னு சொல்றோம். இப்ப நீங்க கூப்பிட்டு பேசுறது தவறு கிடையாதுல்ல. ஆமா ஆமா ஆமா. அதனால நாங்க தளபதிக்கு ஒரு லெட்டர் இது பண்ணிருக்கோம். இது மாதிரி நீங்க பாத்துட்டு அதுக்கு முடிவு பண்ணுங்க. கூப்பிட்டு பேசினா முடிஞ்சு போச்சு. அவங்க அதை பண்ணாம அவசரமா நேற்று நைட்டு யாருக்குமே தெரியாது. நைட்டு 11 மணிக்கு தான் எங்களுக்கு தகவல் இது மாதிரி கூப்பிட்டுருக்காங்கன்னு. இங்க இருந்து போய் திருப்பி நம்ம அந்த இடத்துல நிர்ணயம் பண்ணி சென்னையில் நடந்துட்டு மாதிரி ஒரு அசாரண சூழ்நிலை உருவாக்க வேணாம், தளபதிக்கு அது கெட்ட பேர் ஆக்க வேணாம்னு சொல்லிதான் நாங்க போல. இன்னைக்கு நடந்து முடிஞ்சு தளபதி என்ன முடிவு எடுக்கிறாரோ நாளைக்கு அடுத்த கட்டமான போராட்டங்கள் கண்டிப்பா தொடரும். விக்கிரவாண்டியில் நடைபெற்ற தாவேகாவின் முதல் மாநாட்டுக்கு காரில் சென்றபோது விபத்தில் சிக்கியதில் ஜான் டேவிட்டும் ஒருவர். இந்த விபத்தில் 2 நிர்வாகிகள் உயிரிழந்த நிலையில் டேவிட்டுக்கு 6 விலா எலும்புகள் நொறுங்கின. நீண்ட போராட்டத்துக்கு பிறகு உயிர் பிழைத்து தற்போதுதான் வெளியில் நடமாடி வருகிறார். Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available.